எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் மட்டு முதலாளி நான் வந்துட்டோம். இன்னைக்கு வந்து இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் டெஸ்ட் ப்ரீவியூ. ஏற்கனவே ஒரு அடி 3 நாள் கூட தாங்கல. திருப்பியும் அந்த பேஷண்ட்டை திருப்பியும் டிஸ்சார்ஜ் பண்ணாமலே திரும்பி அட்மிட் பண்ணியிருக்காங்க. பாவம் வெஸ்ட் இண்டீஸ்க்கு திருப்பி வந்து டெல்லியில் செகண்ட் டெஸ்ட்டு, அதை பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பஞ்சாப் கிங்ஸ் பற்றி பேசணும்னு கேட்டாங்க. அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஹர்ஷ்தீப் சிங்கோட காம்பினேஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. அவங்களுக்கு நிறைய மாறிட்டே இருந்துச்சு ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அதை பற்றியும் பேச போகிறோம். ஸோ இப்போ வந்து முதல்ல டெஸ்ட் மேட்ச்லேருந்தே ஆரம்பிப்போம். அங்கே முடிஞ்சிருச்சு அகமதாபாத்தில். டெல்லி போயிட்டாங்க. டெல்லியில் பேட்டிங் பிச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மட்டு முதலாளி என்ன நினைக்கிறீங்க இந்த டெஸ்ட் மேட்ச் பற்றி? இல்ல, டெல்லி வந்து ஆமா இன்னும் கொஞ்சம் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சா தான் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரெகுலர் டெஸ்ட் மாதிரி டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் தி டெஸ்ட் வந்து ஸ்பின்னர்ஸ் கைட் பண்ணும், ஆரம்பத்துல கொஞ்சம் பேட்டிங் நல்லா பிடிக்க முடியும், அந்த மாதிரி தான் எய்ம் பண்றாங்க. ஸோ அதுவும் திருப்பி பிளாக் சாயில் சொல்லியிருக்காங்க. ஆனா லாராவும் சொல்லியிருக்காரு இன்னும் கொஞ்சம் பேட்டிங் காமிக்கணும், இன்டென்ட் காமிக்கணும். ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்றது ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது. இப்போ விவ் ரிச்சர்ட்ஸ்லாம் ஆடுறப்ப அப்ப வந்து ஃபெசிலிட்டிஸ்லாம் இன்னும் ஒன்றும் கிடையாது அப்படின்னு பெர்ஃபார்ம் பண்ணாரு. இன்டென்ட் தான் முக்கியம், ஃபெசிலிட்டிஸ் வரும், வில் மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ ஹோப்ஃபுல்லி திஸ் வில் பி அ பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் அஸ் ஃப்ரம் அ பேட்டிங் சைடு ஃப்ரம் வெஸ்ட் இண்டீஸ். பார்ப்போம். நட்டு நீ என்ன நினைக்கிற? எனக்கு என்னமோ 5 நாள் விளையாடலன்னா கலெக்ஷன் வராதுன்னு சொல்லிட்டு அவங்க பேட்டிங் பிச்சா போடுறாங்களோன்னு தோணுது. நாலாவது நாள் ரீஃபண்ட் பண்ணணும் இல்ல வேற கலெக்ஷன் இல்ல, டெலிகாஸ்ட் நல்லா பேட்டிங் பிச்சா போட்டாலும் இந்தியா ஒரு தடவை தான் பேட்டிங் முடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? இல்ல டெலிகாஸ்ட் அதனால பண்றாங்கன்னு தோணுது. பட் இருந்தா தானே வெற்றி. பேஷன் மட்டும் வச்சு விளையாட முடியாது, கொஞ்சம் ஸ்கில் செட் இருக்கணும். இப்போ அங்க வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்க பிச்சில் வந்து பேட்டிங் வந்து எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். நம்ம சிபி எல்லாம் பார்த்துருப்போம், ரொம்ப கொடுமையான பிச்சஸ். ஓரளவுக்கு பேட்டிங் டெக்னிக்ஸ் இருந்தா அங்க வந்து வேற லாங் டைமா இருக்க முடியாது. ஆமாடா, அப்ப இங்கெல்லாம் நல்லா இருக்கு அவுட் ஃபீல்ட்ல, நீங்க அடிச்சா பளிச்சுன்னு போகுது பவுண்டரிக்கு, நல்லா தானே வேல்யூ ஃபார் ஷாட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கே. அப்ப பட் ப்ராக்டிஸ் இருக்கணும்ல, அந்த மாதிரி பிச்சர்ல ரெகுலரா விளையாடி இது இருக்கணும். அங்க வந்து விளையாடுறதே வந்து டெஸ்ட் மேட்ச் விளையாடுற மாதிரி இருக்காது, எப்படியா இருந்தாலும் அவுட் ஆயிடுவாங்க. அதனாலதான் லைக் ஆல்மோஸ்ட் 2020 கிரிக்கெட் மாதிரி தான் அது. வந்து இங்க வந்து கொஞ்சம் பிச்சு ஹெல்ப் இருந்தாலும் அவங்களால இது பண்ண முடியல. எனக்கு வந்து வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் இதுக்கு மேல இது பண்ண முடியுமான்னு தெரியல. T20 வேணா இருந்துக்கலாம். அதான் இப்ப இதுல ஜேடன் சீல்ஸ் நல்லா விளையாடினாரு. போன வருஷத்துக்கு முதல் வருஷம் ஆஸ்திரேலியால போய் ஆஸ்திரேலியா ஜெயிச்சாங்க வெஸ்ட் இண்டீஸ். டெஸ்ட் இல்ல போட்டாரு அவரும். இப்ப இல்ல அப்ப அங்க பண்ணும்போது இங்க பண்ண முடியாதா? அது வந்து இன்டென்ட் இருந்தா டெஃபினட்டா டீமா சேர்ந்தா பண்ண முடியாது. மனம் இருந்தால் மார்க்க பந்து அப்படிங்கிறீங்க. அது வந்து எத்தனையோ டீம் அப்செட்ஸ் ஏன் சொல்றோம், இவங்க ஏன் இப்போ வந்து இப்போ தேர் ஸ்டேஜ் தே ஹேவ் டு காஸ் அப்செட்ஸ். போன வருஷம் நியூசிலாந்து நீங்க வந்தாங்க 3-0 நம்ம தோத்து போலையா? அதெல்லாம் அப்செட் கணக்கா? அப்செட் இல்ல, அது வந்து இந்தியன் ஸ்பின் வந்து நமக்கு வந்தா கெட்சப். அதாவது டெஸ்ட் மேட்ச் வந்து இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் கொடுமையா தான் ஸ்பின் விளையாடுறாங்க. அதனாலதான் வந்து நம்ம அப்ப சொல்லிட்டு ரொம்ப ஸ்பின்னிங் ட்ராக்கா போட்டீங்கன்னா நியூட்ரலைஸ் ஆயிருது. நம்ம ஆளுங்களும் ஒன்றும் பெருசா விளையாட மாட்டாங்க, ஸ்பின் நல்லாலாம் விளையாடல இந்தியன் பிளேயர்ஸ். அந்த ஓரளவுக்கு இதுவாலதான் விளையாடுறாங்க. டொமஸ்டிக் விளையாடுறவங்க இன்னும் பெட்டரா விளையாடுறாங்க. அதனாலதான் நம்ம சொல்றோம் பிச்சு வந்து ரொம்ப ஸ்பின்னிங் பிச்சா போடாதீங்கன்னு சொல்றோம். பட் வெஸ்ட் இண்டீஸ் வந்து அந்த அளவுக்கு என்ன சொல்றது, அவ்வளோ ஒருத்தர் தான் இந்த ஆஸ்திரேலியா சீரீஸ்ல ரன் அடிச்சாரு, பிரைட் வெயிட். அவரையும் தூக்கிட்டாங்க கொஞ்ச நாள் விளையாடணும். அவரும் வந்து நான் மட்டும்தான் விளையாடணும், மற்றவங்க யாரும் விளையாடலன்னா அவருக்கும் ப்ரெஷர் இருக்கும்ல. கேப்டன்சில இருந்து தூக்குறாங்க, இது பண்ணி தூக்குறாங்க, என்னன்னு புரியல. பட் இதுக்கு மேல வெஸ்ட் இண்டீஸ் வந்து டெஸ்ட் டீம் வந்து பயங்கரமா இதுவாகும்னு எனக்கு தோணல. இன்னும் 2-3 இயர்ஸ்ல வந்து டெஸ்ட் இன்னிங்ஸ் பில்ட் பண்ற மாதிரி ஒரு 5 நாள் பில்ட் பண்ற மாதிரி இது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். இந்த டீம் வச்சிருந்தாங்கன்னா ஆகும். 15 வருஷமா ஆயிடுச்சு வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு பெரிய டெஸ்ட் டீம் ஆகி அவ்வளோ கொடுத்தாச்சு. மேல கொடுக்க தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். T20 மட்டும் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வேற வழி இல்லைன்னா இன்னொரு டீம் அப்படின்னு இப்ப புதுசா ஏதாச்சும் ஒரு டீம் நல்லா விளையாட ஆரம்பிச்சு, ஆப்கானிஸ்தான் மாதிரி இன்னும் ஒரு இப்போ அயர்லாந்து ஸ்காட்லாந்து ஏதாச்சும் ஒரு டீம் கன்சிஸ்டண்டா விளையாட ஆரம்பிச்சாங்க, அவங்களுக்கு டெஸ்ட் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்கன்னா ஐ திங்க் வெஸ்ட் இண்டீஸை டிமோட் பண்ணி தான் ஆகணும். சரி, இப்ப இன்னும் நிறைய சொல்றாங்க இல்ல, நிறைய வந்து ஐடியா சொல்றாங்க. 2 டயர் வச்சுங்க, இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா வச்சுங்க, மற்றவங்க எல்லாம் கீழே வச்சுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ WTCன்னு வேற ஒன்று நடந்துட்டு இருக்கு.
நான் ஒன்று புதுசா சொல்றேன், யோசிச்சு பாருங்க. வியூவர்ஸ் நீங்களும் யோசிச்சு பாருங்க. ஏன் வந்து பிரான்ச்சைஸ் மாடல் வந்து டெஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணக்கூடாது? ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? இதை வந்து ஒரு 2 மாசத்துக்கு ஒரு டெஸ்ட் பிரான்ச்சைஸ் லீக் ஏன் நடத்தக்கூடாது? ஐசிசியோடைய கன்கரன்ஸோட இதெல்லாம் வந்து கலைச்சு விட்டுருங்க. WTCயை வந்து நான் சொல்றேன், நீங்க கேட்டுட்டு அப்புறம் நீங்க எப்படின்னு சொல்லுங்க. 2 தான் பைலாட்ரல் டெஸ்ட் சீரிஸ்லாம் விட்டுருங்க. ஒரு WTC வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு இந்த 4-5 டீம் டாப் 4-5 டீம்ஸை வச்சு ஒரு மாசத்துக்குள்ள நடத்தி முடிங்க, லைக் நாக் அவுட்ஸ் மாதிரி. அது போக மிச்சம் ஒரு 1 or 2 monthsக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் ஒரு ஆக்ஷனை நடத்துங்க. ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு 8 ஃப்ரான்ச்சைஸை கொடுங்க, ஒரு நைட் ரைடர்ஸ் கொடுங்க, ஒரு MI ஒன்று கொடுங்க, ஒரு சூப்பர் கிங்ஸ் கொடுங்க. ஒரு அது மாதிரி கொடுத்து விட்டு சிறப்பா இது பண்ணுங்க. டெஸ்ட் இதை வந்து டெஸ்ட் வளர மாட்டேங்குதுங்கிறீங்கல்ல, இந்த மாதிரி பண்ணுங்க. இல்ல ஆக்சுவலி நல்ல ஐடியா, நல்லா போவோம். பட் ஐசிசி குட்டிச்சோரா போயிடும். அவங்க வந்து அந்த இது பண்ண மாட்டாங்க. ஐசிசியோட பவர் அந்த கண்ட்ரோல் போயிடும். வந்து கண்ட்ரோல் எது எல்லாமே போயிடும். ஸோ அதனால அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, யோசிக்க கூட மாட்டாங்க. இதுவே வந்து எவ்வளவு இது பண்ணி நம்ம இது பண்ணி கொஞ்சம் இது பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. அதே மாதிரி ஐசிசி சாம்பியன்ஷிப் ஒரே மாசத்துல அவ்வளவு டெஸ்ட் விளையாட முடியாது இல்ல. இந்த இது மாதிரி நாக் அவுட் தான்டா. நாக் அவுட் ஓகே, பட் அது அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா டெஸ்ட் மேட்ச் நடக்கும்லடா. இப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு 3 டெஸ்ட் இந்தியாவோ ஆஸ்திரேலியாவோ விளையாடலாம். ஒரு மாசத்துல 3 டெஸ்ட்ங்கிறது இட்ஸ் டூவபிள் தான். பேரலா மேட்சஸ் நடந்துட்டு தானே இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனல் மாதிரி தானே பண்றது கேட்குறோம். அந்த மாதிரி வச்சா WTC எக்ஸைட்டிங்கா இருக்கும். பிரான்ச்சைஸ் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க IPL வச்சுக்கோங்க. இப்போ IPL நீங்க பண்றீங்க அடாவடித்தனம், சேர்த்துருங்கன்றேன். IPL 2 month விண்டோவோட 2 டெஸ்ட் விண்டோவும் கொடுத்துருங்கன்றேன். IPLக்கு 4 month கொடுங்கன்றேன். அதாவது இன்னொன்னு என்ன பண்ணலாம், WTC ஃபைனல் வந்து ஒரே ஒரு வென்யூ இல்லாம பெஸ்ட் ஆஃப் 3 in 3 different continents வச்சு விட்டுலாம். அதெல்லாம் ஓகேடா. அது பெஸ்ட்டை வந்து நீங்க கரெக்டா எப்படி சூஸ் பண்ணணும் நீ சொல்ற, அது ஓகே. பட் வியூவர்ஸ் நீங்க இதை கேளுங்க. IPL 2 மாசம் T20, IPL 2 மாசம் இந்தியன் பிரீமியர் டெஸ்ட் லீக் IPTL அப்படின்னு ஒண்ணு நடத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி பிளேயர்களுக்கு வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீ சொல்லுங்க. ஆமாடா, இப்ப நீங்க தானே சொல்றீங்க காசு இல்ல ஃபெசிலிட்டி இல்லைங்கிறீங்க. பிரான்சைஸ் மாடலுக்கு வர்றோம், வாங்க வந்து டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுங்க, டே நைட் டெஸ்ட் ஆடுங்க, இதுல ஆடுங்க, ஃபன் பண்ணுங்க. ஆஸ்திரேலியா நம்ம என்ன பண்ணோம்னா கிடைக்கிற ரெவன்யூ இன்னும் கொஞ்சம் ஈக்குவலா பிரிக்கலாம். அது கொஞ்சம் ரெவென்யூ பிரிக்கிறதுலாம் வந்து அதெல்லாம் வந்து நான் வந்து யாரு வந்து அதிகமா இது பண்றாங்களோ அவங்களுக்கு தான் ரெவென்யூ போணும். சும்மா வந்து உண்மைதான் இல்லைன்னு சொல்லல. பட் அவங்க கூலி இப்ப நீங்க அசோசியேஷன்ஸ் கொடுக்குற மாதிரி யூ ஹேவ் டு கிவ் சம் டியூ டு improve the game. You want the game to survive na, definitely we have to give some revenue back to other countries. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம BCCக்கு வர ரெவன்யூவே வந்து நிறைய பேர் என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா, நம்ம டொமஸ்டிக் மேட்சஸ் இப்ப இந்தியாவே ஆஸ்திரேலியாவே அந்த மேட்ச் தான் டெலிகாஸ்ட் பண்றது இல்ல. ஏன் டெலிகாஸ்ட் பண்றது இல்ல? அது ஒரு யூடியூப் சேனல் கூட போடுறது கிடையாது. இப்ப மத்த இப்போ ஷெஃபீல்டு மேட்ச் எல்லாம் யூடியூப் அந்த 4K கிளாரிட்டில டெலிகாஸ்ட் பண்றாங்க. அது ஒரு விக்கெட் ஏதோ ரீசெண்டா விழுந்துச்சு, அது வந்து 4 ஆங்கிள் பார்த்துட்டு அப்பதான் நாட் அவுட்னு சொல்லி அந்த பிளேயரை வந்து திருப்பி உள்ள கொண்டு வந்தாங்க. அவுட் 2 தடவை அவுட் டிக்ளேர் பண்ணிட்டு 3rd time நாட் அவுட் சொல்லி உள்ள கொண்டு வந்தாங்க. அது ஒரு ஷெஃபீல்ட் மேட்ச் நடக்க முடியுது. இதே நம்ம இதுல என்ன ஒரே ஒரு ஆங்கிள் ஒரு கேமரா இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. Why can't we? அதுல கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ண ரெடி இல்லைன்னா அந்த காசு நம்ம என்னதான் பண்ணிட்டு இருக்கோம்? KKR கூட அவங்க பிராக்டிஸ் மேட்ச் லைவ் போடுறாங்க. சரி நமக்கு சரி BCCI எல்லாரும் போடுறாங்க பிராக்டிஸ் மேட்ச் லைவா. ஏன்னா அது ஒரு கேமரா வச்சு பண்ணாலும் அந்த BCCI அந்த இதுல வந்து லைக் ப்ராட்காஸ்டிங் இதுல வந்து கொஞ்சம் வெரி வெரி கொஞ்சம் போர் தான் கம்பேர்ட் டு இது. பட் அது மேபி டியூ டு வித் டெக்னாலஜியா இல்ல இது பண்றதா. சரி நம்ம வந்து சுத்தி எங்கேயோ போயிட்டோம். எங்கேயோ போயிட்டீங்க, அதான் நானும் யோசிச்சேன் சரி எப்போ முடிப்பீங்க அப்படின்னு. ஓகே, பட் தென் இதெல்லாம் வந்து சஜஷன்ஸ் வியூவர்ஸ், நீங்களும் வந்து திங்க் பண்ணுங்க. டெஸ்ட் சரியில்லை, சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லலான்னு தான் நினைச்சேன். ஸோ நீங்களும் திங்க் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து இந்த ITPL இந்தியன் டெஸ்ட் பிரீமியர் லீகை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இல்லை IPTL ITPL ஏதோ ஒன்று என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. சரி, இப்போ நான் அடுத்த இதுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து ரொம்ப பிரிச்சு கொடுக்கறத பத்தி சொன்னீங்க. நான் ஒரு 2 சின்ன இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி சொல்றேன். ஏதாவது சொல்றீங்களா முதலாளி? ஏதாவது சொல்ல வந்தீங்க? இல்ல மேட்ச் ப்ரிவியூ முடிச்சிருவோமா இல்ல? சரி ஓகே, மேட்ச் ப்ரிவியூ முடிச்சிடலாம். சொல்லுங்க என்ன சேஞ்ச் பண்ணுவாங்க 2 டீம்னு சொல்லுங்க. பும்ரா ரெஸ்ட் பண்ணலாம். இந்த அவருக்கு எப்படி இருந்தாலும் இப்போ சிராஜ் இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு, பும்ரா ஏன் ரெஸ்ட் பண்ண ஆஃப் பண்றோம் அப்படின்னு சொல்லி. அதுக்காக இஸ் இட் எசென்ஷியல் தட் யூ நீட் ஹிம் ஃபார் திஸ் டெஸ்ட் மேட்ச் அப்படின்றது இன்னொரு क्वेश्चन தானே.
அட்லீஸ்ட் ரெஸ்ட் விளையாட்டும், ஒன்றும் இல்லை. அவ்வளோ ரெஸ்ட் கொடுக்க போறாங்க. என்ன இப்போ இன்னும் 3 நாள்ல எவ்வளோ பவுலிங் போட்டாரு? 10 ஓவர் போட்டாரு மொத்தமா நினைக்கிறேன். செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 யாரு பும்ரா தான் அதிகமா போட்டார் 2 இன்னிங்ஸ்லயுமே. அதாவது ஸ்பின்னர்ஸோட அதிகமா போட்டார். 14 ஓவர் போட்டார். ரெண்டு இன்னிங்ஸ் சேர்த்து அவர் தான் மோஸ்ட் பவுல்டு பவுலர் இந்தியாவுக்கு. ஸ்பின்னர்ஸோட பும்ரா தான் அதிகமா போட்டாரு. சீக்கிரம் போட்டாரு இல்ல பிரதர், 14 ஓவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், 14 ஓவர் எனக்கு ஷூரா தெரியும். 6 ஓவர் செகண்ட் இன்னிங்ஸ்ல. வச்சுக்கோ, மத்த ஸ்பின்னர்ஸோட கம்பேர் பண்ணி பாரு. ஆமாண்டா, 6 ஓவர் தான்டா மொத்தம். மத்தவங்க எல்லாம் ஜடேஜா எல்லாம் 13 ஓவர் போட்டிருக்காங்க. ஜடேஜா வந்து மேகி நூடுல்ஸ், ஒரு மேகி நூடுல்ஸ் வரதுக்குள்ள 4 ஓவர் போட்டுருவாரு. அதான்டா 6 ஓவர் செகண்ட் இன்னிங்ஸ்ல போட்டதெல்லாம் ஒரு கணக்கா அப்படின்றேன் நான். இன்னும் பெருசா போடல. இருந்தாலும் இது பும்ராக்கு இது தேவையில்லைன்னு தான் நாங்க சொல்றோம். பட் டெல்லியில பேட்டிங் பிச்சுன்னும் போது நம்ம எதுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கணும்? அவரும் கொஞ்சம் என்ன பயப்படியா குமார்? அதுக்கப்புறம் லிட்டரலி என்னடா ஆஸ்திரேலியன் சீரிஸ் ஃபுல்லா அவர் இல்லடா, ரெஸ்ட்ன்றா. பரவாயில்ல பிரதர், ஓவரா ரெஸ்ட் கொடுத்து இது அந்த இது ஃப்ளோ இல்லாம ரெஸ்ட் கொடுத்தா வீட்டுக்கு போய் படுத்துக்கோன்னு சொல்ல போறது இல்ல. இஸ் கோயிங் டு பிராக்டிஸ் வித் தி டீம், பீ வித் தி டீம், அவ்வளவுதானே. அதான் அந்த பிராக்டிஸ் நாளைக்கு பண்ணட்டும். ஒரு 3 இல்லடா, சிராஜுக்கு மேல இப்ப அக்சர் வந்தாலும் ஒண்ணு நியூ பால்லே போட்டு சர்ன்னு கால்ல வாங்கிட்டு போயிருவாங்க அவங்க. அதுதான் நடக்கும். பாப்போம் என்ன ஆகுதுன்னு. வியூவர்ஸ் நீங்களும் சொல்லுங்க, பும்ரா வந்து இப்படி இருக்கணுமா இருக்க வேணாமான்னு, வேற ஏதாவது சேஞ்ச் இருக்குமா? நான் வந்து முதல்ல சொல்லிட்டு இருக்கேன், இந்த ஜடேஜா பிளேட்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க அந்த சேஞ்சை பண்ணுவாங்கன்னு தான் நானும் நினைக்கிறேன். அவர் வந்து பெரிய ஸ்டார்க்குன்னு நான் சொல்ல வரல, பட் இஸ் குட் பவுலர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சொல்லுங்க, வேற என்ன சேஞ்ச் இருக்கும் பாய்ஸ், நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் இப்போதைக்கு வாய்ப்பே கிடையாது. அதேதான், அதெல்லாம் எதுவுமே சேஞ்ச் இருக்காது. அதான் வாஷிங்டன்ஸ் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி தான். அந்த ஸ்பாட்ல யாராச்சும் ஒரு பியூர் பேட்ஸ்மேன் லைக் படிக்கல, பியூர் பவுலர் லைக் பிரசித் கிருஷ்ணா கொண்டு வரலாமா அப்படின்றது அவங்க பண்ண மாட்டாங்கன்னா. பாப்போம் என்ன ஆகுதுன்னு. சோ இந்தியா படிக்கலாம் ஆட மாட்டான்னு நினைக்கிறேன் வெற்றி. அவங்களா சான்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சாதான். ஸோ இதுதான் இவங்க வந்து ஓவர்வெல்மிங் ஃபேவரட்ஸாக போகிறாங்க இந்தியா. ஸோ தேர் பாப்போம் என்ன மேட்ச் முடிய வில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, இப்போ அடுத்த ஐபிஎல் மேட்ருக்கு போகிறதுக்கு முன்னாடி WG கிரேஸை பற்றி நான் கொஞ்சம் சில இதெல்லாம் சொல்கிறேன். அவர் வந்து பயங்கர நம்ம சொல்கிறோம், நிறையா பேர் வந்து ஈகோ பிடிச்சவங்க, அவங்களுடைய இதுக்காக பண்ணுறாங்க, அதெல்லாம் இது பண்ணுறோம். இப்போ WG கிரேஸ் வந்து நிறையா சேட்டை பண்ணியிருக்காரு. அவர் வந்து என்னென்ன சேட்டை பண்ணியிருக்காருன்னா, ஒரு தடவை வந்து அவர் அடிச்சிட்டாராம், பாலை அடிச்சு கேட்ச் பிடிக்க போற பால் ஏர்ல போயிடுச்சு, ரொம்ப தூரம் ஏர்ல போயிருக்கு. அவுட் ஆகிட போறோம்னு தெரிஞ்சுட்டு அவர் ஆவரேஜ் குறைஞ்சிரும்ன்றதுக்காக பால் ஃபீல்டர் பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டெம்பை உருவிட்டு டிக்ளேர் பண்ணிடுறேன் அப்படின்ட்டாராம். அப்போ நாட் அவுட் தான் கொடுக்க முடியும். அது ஒன்று பண்ணியிருக்காரு. அடுத்தது வந்து இது வந்து 1898 கிளாஸ்டர்ஷயர் மேட்ச்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு தடவை போல்ட் ஆயிட்டாராம், ஃபுல் க்ரௌடு. அப்பெல்லாம் வந்து இந்த குதிரையில் நின்று பார்த்துட்டு இருப்பாங்களாம் மேட்ச். இது இந்த சீட்ல இதெல்லாம் கிடையாது. போல்ட் ஆகிட்டு இருக்காரு, ஃபர்ஸ்ட் பாலே போல்ட் ஆயிருக்காரு. வந்து இங்கிலாந்து கேப்டன் அவர். அப்போ போல்ட் ஆயிட்டாரு. போல்ட் ஆகிட்டு திருப்பி பெயில் எடுத்து மேலே வச்சுட்டு பேட்டிங் முடிக்க போயிருக்காரு. அம்பையர் கூப்பிட்டதுக்கு, நான் வந்து பேட்டிங் முடிக்கிறதுக்கு தான் இத்தனை பேர் வந்திருக்காங்க, நீங்க அம்பையர் பண்றதுக்காக கிடையாது, போய் நில்லுங்க அப்படின்ட்டு இருக்காரு. இது வந்து மித்து, இது நடந்துச்சான்னு எனக்கு தெரியாது. இது வந்து கிரிக்கெட் ஃபோக்லோர்ல ஒரு ஃபன்னி இது. அப்புறம் இன்னொரு வாட்டி வந்து 93ல பேட்டிங் ஆடும்போது டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டாராம். ஏன் அப்படின்னா 0லேருந்து 100 வரைக்கும் நான் எல்லா ஸ்கோரும் அடிச்சிருக்கேன், 93 இது வரைக்கும் அடிச்சதே இல்லை அப்படின்னு ஒரு ஃபன் பண்ணியிருக்காரு. ஸோ 3 ஃபன் பண்ணியிருக்காரு WG கிரேஸ் அப்படின்னு கிரிக்கெட் ஃபோக்லோர்ல நான் கேள்விப்பட்டேன். நீங்க இந்த 3 ஃபன் பண்ணதுல எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. பாலை தூக்கி அடிச்சுட்டு அவர் வந்து ஸ்டெம்பை பிடிங்கிட்டு டிக்ளேர் பண்ணதா, இல்லை போல்ட் ஆகிட்டு பெயில்ஸ் திருப்பி எடுத்து வச்சதா, இல்லை 93ல டிக்ளேர் பண்ணி அவருடைய ஸ்கோர் பார்க்காத ஸ்கோரை பார்த்ததான்னு சொல்லுங்க. இப்போ அப்படியே வந்து ஐபிஎல் பக்கம் போவோம். ஐபிஎல் என்ன ஆகுது அப்படின்னா, அதான் பஞ்சாப் கிங்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண சொன்னாங்க நம்ம வியூவர்ஸ். அதில் முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் வந்து ஹர்ஷதீப் சிங். ஒரு டீம் வந்து நல்லா விளையாடணும் அப்படின்னா, ஒரு மினிமம் ஒரு ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல மினிமம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னா 3 நல்ல பவுலர் தேவை. அவங்களுக்கு வந்து அந்த மினிமம் பண்றதுக்கு வந்து ஹர்ஷதீப் இருந்தாரு, சஹல் இருந்தாரு, மார்க்கவும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. இதை வச்சுதான் அவங்க they did well. அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணும். 4 பவுலர் இருந்தாங்கன்னா கொஞ்சம் எலைட்டாவே இருக்கும் அந்த டீம். நல்ல கன் பவுலர்ஸ் 4 பேர் இருந்தாங்க அப்படின்னா. ஆர்சிபியும் பார்த்தோம் அப்படின்னா ஹேசல்வுட் செகண்ட் ரேங்க் வந்து ஐ வில் கிவ் டு புவனேஸ்வர் குமார், யார் தேர் குரோனல் பாண்டியா 2 பேருமே சிப்பின் பண்ணாங்க. யாராவது ஒருத்தர் வந்து ஸ்டுட் அப். ஸோ அந்த ஒரு நல்லா போட்டாரு. அதான். ஸோ எனி கிவன் பாயிண்ட் ஒரு 3 பவுலர்ஸ் ஆர் பர்ஃபார்மிங். இப்போ பஞ்சாபுக்கு என்னன்னா, அந்த சப்போர்ட் போல நீ சொல்ற அந்த சுயேஷ் சர்மாவோட சப்போர்ட்டோ குரோனல் பாண்டியோட சப்போர்ட்டோ அது வந்து அவங்களுக்கு இருந்துச்சு, இல்லை ஆன் அண்ட் ஆஃப் இருந்துச்சு. பிளஸ் குரூஷியல் பவுலர்ஸ் வந்து எல்லாருமே வந்து அவைலபிலிட்டியும் இஷ்யூஸ் இருந்துச்சு.
அவங்க வந்து ஒமர்சாய் 9 மேட்ச் தான் ஆடினாரு. கைல் ஜேமிசன் 4 மேட்ச் ஆடினாரு. டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணாரு. வைஷாக் நல்லா போட்டார் ஃபர்ஸ்ட் மேட்ச். பாண்டிங் இப்படி கைதட்டினார் பாண்டிங்க. அதுக்கப்புறம் ஆனால் அவர் 5 மேட்ச் தான் கொடுத்தாங்க வைஷாக்கு. யாஷ் தாக்கூருக்கு 2 மேட்ச் தான் கொடுத்தாங்க. லக்னோவில் விளையாடும் போது யாஷ் தாக்கூர் ஃபுல்லாக விளையாடுவார். இவருக்கு வந்து குல்தீப் சென் மேக்கிங் இந்தியா கம்பேக் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க கிரிக்கெட் ஃபோல போன ஐபிஎலுக்கு முன்னாடி. அவருக்கும் சான்ஸ் கன்சிஸ்டண்டாக கொடுக்கல. இல்லை சுயான் ஷெக்டே வந்து நாங்கள் ஹர்திக் மாதிரி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அதையும் அவங்க பண்ணலை. சேவியர் பாட்லெட் நல்லா போட்டார் டீசெண்டாக. அவருக்கும் 4 மேட்ச் தான் கிடைச்சிது. அப்புறம் அவைலபிலிட்டி இஷ்யூஸும் இருந்தது. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது இப்படி பண்ணனால அவங்களுக்கு வந்து ஒரு பவுலர் ஷார்ட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் பவுலிங் வீக்கெண்ட் ஆச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் 2 பேரும் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அதான் அவங்க மிக்ஸ் பண்ணி இந்த ஹர்ப்ரீத் பிரார் கொஞ்சம் நல்லா நடுவில் போட்டாரு அவரு. அதுக்கு அது அந்த ஒரு ஸ்பாட் பிராரையும் உட்கார வச்சாங்க இந்த வாட்டி. இது வரைக்கும் உட்கார வைக்காத அளவுக்கு இந்த வாட்டி பிராரை உட்கார வச்சாங்க. பிராரும் நல்லா போட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்பாட்ல தான் அவங்க திரும்ப இவரு வைசாக் விஜயகுமார் கொண்டு வந்தாங்க. அந்த ஒரு ஸ்பாட் ரொம்ப ஃபிளெக்சிபிளா வச்சிருந்தாங்க. சஹால் இன்ஜூரி ஆனப்ப பிரார் வந்தாரு. மேக்ஸ்வெல் வச்சு ஒரு 4 ஓவர் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசி ஃபைனல்ல ஜேமிசன் உமர்சாய் 2 பேரும் சேர்ந்து விளையாடினாங்க யான்சன் போன அப்புறம். அதான் ரொம்ப ஒரு மாதிரி இதுவா இருந்துச்சு பவுலிங்கு. வேற வழி இல்லைண்ணா. இப்போ அவங்க அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இந்தியன் இது ஸ்ரேயஸ் ஐயர், ஹர்ஷ்தீப், சஹால் இவங்க எல்லாம் திரும்ப அவ்வளோ காசு கொடுத்துட்டு வேற ஃபாரின் ஆப்ஷன். பட் எல்லாமே அந்த ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ஸா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு அவுட் அண்ட் அவுட் இல்ல. லாக்கி மேபி இருந்திருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் ஃபிட்டா இருந்தாருன்னா மேபி அவரை இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்டா யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முதலாளி என்ன நினைக்கிறீங்க? அவரு அர்ஷதீப் சிங் வந்து ஃபர்ஸ்ட் 3/4 ஆஃப் தி சீசன் வந்து நல்லா போட்டார். அந்த பிரேக் நடுவில் வந்ததுக்கு அப்புறம் ஹி கொஞ்சம் ஃபால்ட். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அந்த 3/4 வந்து நல்லா போடுறதுல அவங்களோட ஷார்ட் கமிங்ஸ் வந்து அவ்வளோவா தெரியல, ஃபுல்லா தெரியல. மற்ற சப்போர்ட் பவுலர்ஸோட ஷார்ட் கமிங்ஸ் ஃபுல்லா தெரியல. ஆனா ஹி வாஸ் த லீடர் ஆஃப் த பேக். வைஷாக் விஜயகுமார் ஒரு மேட்ச்ல அந்த இம்பாக்ட் சபக் கொண்டு வந்து இவரை ஜிடியோட தான் ஜெயிச்சு கொடுத்ததுலாம் வந்து அவரோட ரோல் தான். ஸோ அவர் கீ தான். பட் அந்த சப்போர்ட் ரோல் வந்து மேபி தே ஹாவ் டு டிஃபைன். நீ தான் இப்போ ஆர்சிபி வந்து யாஷ் தயால் வந்து நீ தான் எங்களோட அடுத்த சீசனுக்கு நீ தான் எங்க பவுலர், கீ பவுலரு அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணி நீ இதுதான் உன்னோட ரோல் அப்படின்னு டிஃபைன் பண்ணி அவங்க தே கேன் க்ரூம். இப்போ யாஷ் தக்கூரையோ குல்தீப் சனையோ தே ஹாவ் டு க்ரூம் அண்ட் பிரிங் தம் அப். அந்த மாதிரி ஒரு டெஃபினட்டா ஒரு ஃப்ரண்ட் லைன் பவுலர் தேவை. ஃபாரின் பவுலர்ஸ் வந்து மார்க்கோ யான்சன் வந்து அவங்க வந்து சில இன்னிங்ஸ்ல வந்து ஓப்பனிங் அது லேட்டர் ஹாஃப் ஆஃப் தி ஐபிஎல் வந்து தே யூஸ்ட் ஹிம் இன் த ஓப்பனிங்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஐபிஎல் வந்து மோர் த ஃபர்ஸ்ட் சேஞ்ச் செகண்ட் சேஞ்ச் அந்த மாதிரி தான் சேஞ்ச் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை. இது அவங்க நேச்சுரல் பிளானா இல்லாட்டி அவங்க டீமுக்கு ஏத்தாப்புல இல்லாட்டி லொகேஷனுக்கு ஏத்தாப்புல மாத்துறாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ அந்த இன்கன்சிஸ்டன்சி இஸ் அ பார்ட் ஆஃப் தேர் டிசைன் இல்லாட்டி அவங்களுக்கு இன்னும் தெரியலையா அப்படின்றதான் கொஸ்டின். ஃபைனல் போயிட்டாங்க வெற்றி. அப்ப நம்ம இன்கன்சிஸ்டன்ட்னு சொல்ல முடியாது. போயிட்டாங்க. பட் பேட்டிங் இஸ் இல்ல ஆக்சுவலா கன்சிஸ்டன்ட்டா விளையாடுனாங்க. அவங்க ஆள் மாறினாலுமே தே பிளேட் வெரி கன்சிஸ்டன்ட் இது. பட் என்ன நிறைய 200 கொடுத்தாங்க ரன்ஸ். அதான் சொல்றேன். அதுதான் இப்ப நம்ம அட்ரஸ் பண்றோம். பஞ்சாப் வந்து இதுதான் அட்ரஸ் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க பேட்டிங் வச்சு அவங்க கவர் பண்ணிட்டாங்க. அர்ஷதீப் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்ல வந்து நல்லா போட்டாரு. கடைசி லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் ஒழுங்கா போடல. சோ அதனால இன்னும் கொஞ்சம் அப்பட்டமா தெரிஞ்சு அவங்க பவுலிங் கொஞ்சம் வீக்கா இருக்கிறது. அதேபி அர்ஷதீப் வந்து சஹால் வந்து நம்ம சொல்றோம் கன்சிஸ்டன்ட் பவுலர்னு. அவர் வந்து விக்கெட் வந்து ஒரு மேட்ச்ல அந்த சிஎஸ்கே ஓட எடுத்த விக்கெட்லாம் கணக்கு கிடையாது. இல்ல ஃபேண்டசிக்கு தான் ஜாலியா இருந்திருக்கும். நான் பார்த்தேன், கிரவுண்ட்ல இருந்தேன். பட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து வெரி புவர் சீசன் லாஸ்ட் ஐபிஎல் சஹால். அவருக்கு வந்து சப்போர்ட் இருந்துச்சு. அதான் 16 விக்கெட் எடுத்திருக்காரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி. அந்த 5 விக்கெட் சிஎஸ்கே அந்த 4 விக்கெட் எடுத்தாரு. அதை கனெக்ட் பண்ணாதீங்க. பண்ணலன்னா 12 விக்கெட் தான் இதுல. இல்ல நம்ம வந்து இப்ப அர்ஷதீப்புக்கு சப்போர்ட் சொல்ற மாதிரி சஹாலுக்கு ஒரு சப்போர்ட் பவுலர் இருந்தாதான் ஹி கேன் ஸ்ட்ரைக் வெல். அந்த சைட்ல ஒருத்தர் வந்து நல்லா இறுக்கி பிடிக்கணும் ரன்ஸ். அப்பதான் இவர் இந்த பக்கம் வந்து விக்கெட் எடுக்க முடியும். அந்த மாதிரி சஹாலுக்கு ஒரு சப்போர்ட் பவுலர் வேணும். இருந்தாரு. ஆனா அவங்க விளையாடல. பிரார் இருந்தாரு. மேக்ஸ்வெல்லும் ஆக்சுவலா ஒரு நல்லா கன்சிஸ்டன்டா தான் பவுலிங் வைஸ் நல்லா பண்ணாரு. அவரு ஒரு 2 ஓவர் மறைச்சு போட்டது அதெல்லாம். பட் ஆனா அவங்க வந்து அந்த மாதிரி தான் போறாங்களா. 5th பவுலர் வந்து நாங்க சும்மா மேக்ஸ்வெல் வச்சு போடுவோம், இவங்க வச்சு போடுவோம்னு போகாம கொஞ்சம் இன்னும் நான் டாப் 5 பவுலர்ஸ் அப்படின்னு போலாம், நல்லா இருக்கும். அவங்க இப்ப இருக்கிற ஃபிளெக்சிபிலிட்டிக்கு தே கேன் கோ ஃபார் அவுட் அண்ட் அவுட் ஃபாஸ்ட் பவுலர், ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலருக்கும் போலாம். மார்க்கோ யான்சன் இல்லாம இன்னொருத்தருக்கு போலாம். வெறும் இல்ல இந்த லக்னோ ரிலீஸ் பண்ற யாரையாவது ஒருத்தரை பிடிக்கவும் பார்க்கலாம், ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர். அதான் ஸ்டாய்னஸும் இங்கிலீஷ் மட்டும் ஃபாரின் பிளேயரா பேட்டரா வச்சுட்டு மார்க்கோ யான்சன் கூட ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரா எடுக்கலாம். ஆனா அவங்க வந்து ஃபுல்லா ஏதாச்சும் கொஞ்சம் பேட்டிங் பண்ற மாதிரி தான் வேணும். இதுவும் ஆரன் ஹார்டி, ஜேமிசன், பாட்லெட் எல்லாரும் வந்து கொஞ்சம் பேட்டிங்கும் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. யான்சன் தான் அவன் பண்றாரு ஓரளவுக்கு. அதுவே நம்பர் 8ல தான் வந்துட்டு இருந்தாரு.
ஸோ ஐ திங்க் தே கேன் கோ ஃபார் அவுட் அண்ட் அவுட் ஃபாஸ்ட் பவுலர். இல்ல ஐ திங்க் அவங்களும் பார்த்திருப்பாங்க. பட் அப்ப இருக்க டீம் வச்சு நம்ம இப்போதைக்கு இதை வச்சு ஒப்பேத்திக்கலாம். ஏன்னா ப்ரீ சீசன் வந்து ஷியான் செக்டே எல்லாம் பவுலிங் போற மாதிரி காமிச்சாங்க. இந்த சென்ஸ் அவர் விளையாடினார், 2 மேட்ச் விளையாடினார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உட்கார சான்ஸ் கிடைக்கலதான், 2 ஓவர் தான் போட்டாரு. கிடைக்கல. சோ அவங்க அந்த அளவுக்கு பில்ட் பண்ணல. சோ அவங்க ட்ரையல் நிறைய பாத்திருக்காங்க. சோ இந்த டீம் இப்போதைக்கு இதை வச்சு விளையாடுவோம்னு சொல்லி விளையாண்டாங்க. தே கான் டு தி ஃபைனல்ஸ். நவ தே ஹேவ் டு கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் சர்டன் திங்ஸ் ஹேவ் டு கரெக்ட். அது ஒன்னு வந்து இந்த பவுலிங் சப்போர்ட். நான் உமர்சாய் மட்டும் சொல்லல, ஏன்னா ரிலீஸ் பண்ணாங்கன்னா நம்ம எடுக்கலாம். சொல்லிட்டான்டா, பஞ்சாப் கிங்ஸ் வந்தாலும் சிஎஸ்கே எழுதிட்டான் மட்டும். சரி, ஓகே, இதான் இன்னைக்கு டிஸ்கஷன் சிறப்பாக முடிஞ்சது. இதில் வந்து நீங்களும் சொல்லுங்கள் வியூவர்ஸ், இதில் பஞ்சாப் வந்து பவுலிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்புறம் நான் சொன்ன அந்த இந்தியன் டெஸ்ட் பிரீமியர் லீகை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். பார்க்கலாம். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா அப்செட் பண்ணணுன்னாலும் என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இதெல்லாம் சொல்லுங்கள். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான். முதலாளி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா we can close. இப்போ நாளைக்கு டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆன அப்புறம் we'll be back with the review of those matches. So we'll be back with more videos. We'll sign off with this your test squad. Bye.